நட்சத்திரக்காரங்கள். ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் பாதம் என்பது மேஷ ராசிலையும் 2, 3, 4 பாதங்கள் என்பது ரிஷப ராசிலையும் வரும். ஸோ அதனால் இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இரட்டை தன்மையுடையவர்கள். இவங்களே முடிவு எடுப்பாங்க, இவங்களே குழம்பிப்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா அந்த 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவு திறமை வந்து சிறப்பாக இருக்கும், ஆனால் ஆளுமை திறமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிகுந்த சிறப்பான பலன் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கும் போது இவங்க வாழ்க்கையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆனால் என்னென்னு வச்சுக்கோங்க, தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு தடை இல்லை தொழிலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கேன். இந்த காலகட்டம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கும். இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. குறிப்பாக 1ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து அம்மா தான் உலகம் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா இவங்க பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம், குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். ஸோ இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிறேன்னா தொழிலில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம்.